ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா தியாஸ் சேனல். தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்குறோம். ப்ரீவியஸாக வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இது இது ஒரு ஒரு முக்கியமான வீடியோ. தேர்வர்களுடைய கவனத்திற்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு அடிப்படையில் ஒரு குரூப் 4 தான் நம்மளுடைய ஒரு தாரக மந்திரமாக பார்க்கப்படுது. அந்த அந்த போஸ்டிங் ஏதாவது ஒரு சின்ன வேக்கண்ட் கூட நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேமிலியை லீட் எடுக்க போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. லாஸ்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th லெவல்னு சொல்லி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அதனால நிறைய தேடல் நண்பர்கள் +2 10th மோஸ்ட் டிகிரி 2 டபுள் டிகிரி யார் வேணா வரலாங்க. இது ஓப்பன் காம்படிட்டிவ். ஓகே, இவங்க வரணும் அவங்க வரணும்னு ஒரு டிஎன்பிசி தரப்புல இருந்து சொன்னா மட்டும்தான் தெரியும். நமக்கு நாமே நம்ம சண்டை போட்டுக்க கூடாது இல்லையா? 10th லெவல் எக்ஸாமு நீங்க ஏன் வர்றீங்க, நீங்க எதுக்கு வரீங்கன்னு சொல்லி யாரையும் கேட்க முடியாது நண்பர்களே. ப்ராக்டிக்கலாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, டிகிரி படித்தவங்க வராங்க, வெல் நாலேஜாக இருக்கிறாங்க, நம்மளோட மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களாம் ஒரே நாளில் ஒரு புத்தகத்தை முழுங்கிறாங்க. அப்படி யாரையும் நான் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேடல் பிகினிங்லேருந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்து 0. இப்போ லைக் என்கிட்ட நான் ஒரு நியூ பிகினராக இருக்கிறேன்னா நான் 0 தான் அந்த போட்டித் தேர்வு. நான் உள்ளே வந்துட்டு நிறைய நண்பர்கள், ஆசிரியர்கள், நிறைய நல்ல கைடன்ஸ் நான் கிடைக்கும் பொழுது என்னுடைய அந்த 0லேருந்து எப்படி நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு போட்டித் தேர்வில் நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வகையான சப்ஜெக்டில் எந்த வகையான சப்ஜெக்டை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எப்படி படித்தா எப்படி அடிக்கலான்ற சொல்கிறதும் நீங்கள் என்டர் த எக்ஸாம் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரும்போது தானே தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன டிகிரி படித்தாலும் அவங்களுக்கும் என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதனால் யாரை பார்த்தும் இந்த போட்டித் தேர்வை பொறுத்தளவு பிரமிக்க வேண்டாம். எல்லா மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் எப்படி அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க அந்த சப்ஜெக்டில் எப்படி கெயின் பண்ணுறாங்க, சிலபஸில் எப்படி இருக்குது. அவுட் ஆஃப் சோர்ஸ்னாலும் பரவாயில்ல, என்ன கெட்டு போச்சு. பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கெலாம் தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருக்கலாம். அந்த ஒரு கான்செப்டை வளர்த்துக்கும். யாரையும் பிரமிச்சு பார்க்கறது ஒன்றுமே கிடையாது. கை கால் பிரெயின் ரெகுலராக எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். இதை ஸ்மார்ட்டாக எப்படி வரக்கூடிய லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி அவங்க இலக்கை எப்படி அடையிறதுல தான் இருக்குது. ஓகே, அதை ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்ல வர்றது டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு சிலபஸை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மினிமம் நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்டில் நம்ம இருக்கணும். கையில் 2024 25 எடிஷன் புக் எந்த புக்காக இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஓரளவு டச் பண்ணுங்க. ப்ரீவியஸாக என்ன சிலபஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கிளாரிட்டி அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கும். அந்த சப்ஜெக்டை முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்க. அதில் என்ன இருக்குதோ, வாட் இஸ் த மேட்டர், என்னதான் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதை ஒரு நல்ல ஒரு பிரியமான ஒரு மூவி, ஒரு பிரியமான ஆக்டர் நடிக்கும் பொழுது எவ்வளோ உற்சாகமாக கரவொலி எழுப்பி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டை நீங்கள் லவ் பண்ணுங்க. திருக்குறள் படிங்க ரெகுலராக. இது ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்குமே கஷ்டம், இன்க்ளூடிங் மீ. எல்லாருக்குமே கஷ்டம் அந்த இருக்க சார். அதை ஸ்ட்ரகிள் பண்ணி ஓவர் கம் பண்ணுறவங்க தான் ஒரு அச்சீவராக இருக்க முடியும். அந்த இதை நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணணும். கஷ்டமேனாலும் இஷ்டப்படுங்க. நஷ்டம் அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கல்வியை தொட்டவன் என்னைக்கு ஒரு பொழுதும் கெட்ட பேர் எடுக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, நல்ல பழக்க வளங்கள் எவ்ரிடே நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க. உலகத்தில் நிறைய தேடல், நிறைய வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிறீங்க. இதனால் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஆளுமையாக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. அதுக்காக சொல்கிறேன், உங்கள் தேடல் சிலபஸ் மாறுமா வேண்டாமா இப்படி சொல்லி அந்த வெயிட்டிங் ப்ராசஸ்லேயே ஒரு 5 6 மாதம் கழிச்சிடாதீங்க. 2025 ஒரு 4 5 மாதங்கள் இருக்கிறது, அதை யூஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸாக என்ன சிலபஸோ அதை வச்சு பேஸ் பண்ணியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நான் இந்த வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. யாருக்காகவும் நேரம் வெயிட் பண்ண போகிறதில்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வில் நம்ம சர்வைவல் பண்ண முடியும், ஃபிட் ஆக முடியும், சக்சீட் பண்ண முடியும். அதுதான் அதை சொல்கிறது. மேற்கொண்டு என்ன தகவல்னாலும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு என்ன விஷயங்கள் டவுட்டாக இருக்கிற இன்க்ளூடிங் இந்த நேரம் வரைக்குமே நானும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு யுனைட்டாக நம்ம டீமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.